ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கார்ப்பரேட் அக்கௌண்டிங். அதில் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் இல்லுஸ்ட்ரேஷன் 3 அந்த சம் தான் பார்க்க போகிறோம். சம்ம பாருங்க. கைலாஷ் லிமிடெட் பர்ச்சேஸ்ட் த பிஸ்னஸ் ஆஃப் மணி ப்ரோஸ் ஃபார் ₹54 lakhs payable in fully paid shares of ₹100 each. What entry will be made in the books of Kailash Limited if such issue is at par, at premium of 20% and at discount of 10%? இந்த சம்முடைய கான்செப்ட் பாருங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, கைலாஷ் லிமிடெட் பர்ச்சேஸ்ட் பிசினஸ் ஆஃப் மணி ப்ரோஸ். அதாவது கைலாஷ் லிமிடெட் மணி ப்ரோஸ் கிட்ட இருந்து பிசினஸை வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. அந்த பிசினஸோடைய ஒர்த் எவ்வளவு அப்படின்னு சொல்லும்போது 54 lakh. அதுக்கு அடுத்தது அந்த பர்ச்சேஸ் பண்ற பிசினஸ்க்கு பதிலாக அவங்க எப்படி அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஷேரா வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஒவ்வொரு ஷேருக்கும் ₹100 வந்து பே பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வாட் என்ட்ரி வில் பி மேட் இன் புக் ஆஃப் கைலாஷ் லிமிடெட். அந்த ஷேரை வந்து 3 டைப்பா அவங்களுக்கு கொடுத்தா எப்படி வந்து ஜேர்னல் என்ட்ரி வந்து கிரியேட் ஆகும், அதை தான் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி அட் பார், அதை பேஸ் பண்ணி நம்ம ஜேர்னல் என்ட்ரி மேக் பண்ற மாதிரி இருக்கும். செகண்ட் வந்து பார் அப்படின்னா இந்த புக் வேல்யூக்கு இந்த ₹100 புக் வேல்யூ இருக்குன்னா அந்த சேம் வேல்யூக்கு நம்ம இந்த மணி ப்ரோஸ்க்கு வந்து கொடுக்க போறோம். அட் ப்ரீமியம் ஆஃப் 20% அப்படின்னு சொல்லும்போது 20% இன்க்ரீஸ் பண்ணி மணி ப்ரோஸ்க்கு வந்து கொடுக்க போறோம். டிஸ்கவுண்ட் ஆஃப் 10% அப்படின்னு சொல்லும்போது இந்த 100ல 10% டிஸ்கவுண்ட் பண்ணி மணி ப்ரோஸ்க்கு வந்து நம்ம ஷேரை வந்து கொடுக்க போறோம். இந்த 3 டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ல எப்படின்னா நம்ம ஷேரை வந்து கொடுக்கலாம் அவங்க கிட்ட இருந்து வாங்கின பிசினஸ்க்கு பதிலா அப்படின்ட்டு இந்த சம்ல வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜேர்னல் என்ட்ரி நம்ம யாருக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லும்போது கைலாஷ் லிமிடெட் அவங்களுக்கு தான் போடுறோம். அது ஆக்சுவலா நம்ம மென்ஷன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன இந்த இடத்துல சொல்றாங்கன்னா, மணி ப்ரோஸ் கிட்ட இருந்து பிசினஸ் வந்து வாங்குறாங்க. அந்த பிசினஸ் வந்து நம்ம அசெட்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ அசெட் வந்து நம்ம கம்பெனிக்குள்ள வருது. அதை யாரு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது மணி ப்ரோஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி பாருங்க. சன்ட்ரி அசெட் அதை வந்து டெபிட் சைட்ல, ஏன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், அசெட் வந்து உள்ள வருது, அது டெபிட் சைட்ல மென்ஷன் பண்ணிட்டேன். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது கிரெடிட் த கிவர், யாரு வந்து அந்த அசெட்டை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது மணி ப்ரோஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த அசெட்டோட டோட்டல் வேல்யூ 54 lakh. ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி ஓவர். அடுத்தது அந்த அசெட்டை வந்து வாங்கிட்டோம். அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு அதுக்கு பதிலாக என்ன கொடுக்குறோம்னா ஷேரை வந்து கொடுக்குறோம். ஷேரை வந்து 3 டைப்ல கொடுக்குறோம். ஒன்று வந்து பார், ஒன்று வந்து ப்ரீமியம், இன்னொன்று வந்து டிஸ்கவுண்ட். இந்த 3 டைப்ஸ்ல வந்து கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார். பார்னா புக் வேல்யூ எவ்வளோ இருக்கோ அதே வேல்யூக்கு கொடுக்கறது. ஷேர் வந்து ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஷேரை வந்து யாரு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது மணி ப்ரோஸ் அவங்க தான் வாங்குறாங்க. டெபிட் த ரிசீவர், மணி ப்ரோஸ்க்கு வந்து கொடுத்துட்டேன் 54 lakh. இந்த இடத்துல ஷேர் கேபிட்டல் கம்பெனி விட்டு என்ன வெளியில போகுது அப்படின்னு சொல்லும்போது அவங்க கிட்ட இருந்து அசெட்டை வந்து வாங்கிட்டோம். இப்போ வந்து ஷேரை வந்து கொடுக்குறோம். கிரெடிட் வாட் கோஸ் அவுட், ஷேர் கேபிட்டல், ஷேர் வந்து வெளியில போகுது 54 lakh. இந்த டிரான்சாக்ஷன் அட் பார் அதோடய முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து அட் ப்ரீமியம் ஆஃப் 20%. ப்ரீமியம்னு சொல்லும்போது கம்பெனி அவங்க ஷேரை சேல் பண்ணும்போது இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100ல 20% அப்படின்னு சொல்லும்போது ₹20 வந்து வரும். அதாவது 100 × 20 / 100 போட்டால் 20 வரும். ஆல்ரெடி ஒரு 100 இருக்கு, 20% இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம். அப்போ 120 வந்து பெர் ஷேருடைய பிரைஸா கம்பெனி வந்து டிசைட் பண்றாங்க. செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி, ப்ரீமியம்க்கு நம்ம ஜேர்னல் என்ட்ரி எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வந்து டெபிட் த ரிசீவர். இப்போ மணி ப்ரோஸ்க்கு எவ்வளோ வேல்யூ இருக்கிற ஷேர் வந்து அவர்கிட்ட போக போகுது அப்படின்னு சொல்லும்போது 54 lakh வந்து போகுது. அதை எந்தெந்த டைப்ல போகுது அப்படின்னு சொல்லும்போது ஷேர் கேபிட்டல், எவ்வளோ ஷேரை இந்த இடத்துல கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது இங்க பாருங்க. அதுக்கு உங்களுக்கு இந்த ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து தேவைப்படும். இந்த இடத்துல ப்ரீமியம்கான ஒர்க்கிங் நோட்ஸும் கொடுத்துருக்கேன், பார்க்கான ஒர்க்கிங் நோட்ஸையும் நான் கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, ப்ரீமியம்கான ஒர்க்கிங் நோட்ஸ், டிஸ்கவுண்ட்கான ஒர்க்கிங் நோட்ஸ் ரெண்டுமே நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீமியம் ஆஃப் 20% அப்படி சொல்லும்போது நம்பர் ஆஃப் ஷேர் டு பி இஷ்யூடு, பர்ச்சேஸ் பிரைஸ் டிவைடட் பை இஷ்யூ பிரைஸ். பர்ச்சேஸ் பிரைஸ் சொல்லும்போது 54 lakh ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இஷ்யூ பிரைஸ் சொல்லும்போது 20% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி ஒரு 100, அதில் 20% இன்க்ரீஸ் ஆகும்போது 20, 100 + 20 120, ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது 45,000 ஷேர் வந்து கொடுக்குறாங்க. பெர் ஷேருடைய பிரைஸ் வந்து 120. இதுலனா ப்ரீமியம். அடுத்தது டிஸ்கவுண்ட் சொல்லும்போது அட் 10%. அப்போ பர்ச்சேஸ் பிரைஸ் 54,000, டிஸ்கவுண்ட் அப்படி சொல்லும்போது 100ல 10% டிஸ்கவுண்ட் பண்ணா 100 - 10 90. அப்போ 54 lakh / 90 சொல்லும்போது 60,000 ஷேரை வந்து சேல் பண்றாங்க. அப்போ ப்ரீமியம்னு சொல்லும்போது 45,000 ஷேர் இருக்கு, டிஸ்கவுண்ட் சொல்லும்போது 60,000 ஷேர் வந்து இருக்கு. இதை நம்ம ஜேர்னல் என்ட்ரி எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து டெபிட் த ரிசீவர், அவருக்கு எவ்வளோ அமௌண்ட் போகுது அப்படின்னு சொல்லும்போது மணி ப்ரோஸ்க்கு 54 lakh வந்து போகும். அது எப்படி 54 lakh போகுது அப்படின்னு சொல்லும்போது ஷேர் கேபிட்டல் டோட்டலா
இது வந்து ஷேர் கேபிட்டல், கம்பெனியை விட்டு வெளியில போகிற ஷேர்ஸ். டோட்டலா 45,000 ஷேர்ஸ் வந்து வெளியில போகுது. பெர் ஷேருடைய பிரைஸ் 100. அதனால கிரெடிட் சைட்ல 45 லேக் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது நம்ம சேல் பண்ணும்போதே அதிகப்படுத்தி கொடுத்தா அது வந்து கம்பெனிக்கு இன்கம். இன்கம் எல்லாமே நம்ம கிரெடிட் சைட்ல மென்ஷன் பண்ணுவோம். டு செக்யூரிட்டி பிரீமியம் எவ்வளோ இன்கம்னா பெர் ஷேருக்கு 20. அப்போ 45,000 இன்ட்டு 20ன்னு சொல்லும்போது 9 லேக். அப்போ இன்கம் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவாங்க. அட் பிரீமியம் அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் சொல்லும்போது கம்பெனிக்கு வந்து லாஸ். அதனால தான் பாருங்க ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் இன் டெபிட் சைட் அப்படின்ட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ மணி ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கிற ஷேர் போகும் அப்படின்னு சொல்லும்போது 54. ஏன்னா 54 தான் அவங்க அசெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். ஆக்சுவலாக 100, ஆனால் 10% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த 10% கம்பெனிக்கு வந்து நம்மளுக்கு லாஸ் தான். அப்போ டோட்டலாக 60,000 ஷேர். 60,000 ஷேருக்கு 10%, 10 ரூபீன்னு சொல்லும்போது 6 லேக். அப்போ எக்ஸ்பென்சஸ்ல டெபிட் சைடில் நான் 6 லேக் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது டோட்டலாக எவ்வளோ ஷேர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர் 60,000. இப்போ ஷேருடைய பிரைஸ் 100. அப்போ டு ஷேர் கேபிட்டல் 60,000 இன்டூ 100 சொல்லும்போது 60 லேக் வந்து அந்த ஒர்த் இருக்கிற ஷேர் வந்து கம்பெனியை விட்டு வெளியில போகுது. இதுதான் இந்த சம்முக்கான ஜேர்னல் என்ட்ரி. வேற ஒன்றும் கிடையாது. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் கம்பெனி வந்து அவங்களுடைய அசெட் வந்து வாங்குறாங்க. அசெட்டை வாங்கினதுக்கு எப்படி எப்படிலாம் ஷேரை வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு தான் இந்த 3 ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து பாரா பே பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரீமியம் 20% இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்தது 10% டிக்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இன்க்ரீஸ் பண்ணும்போது கம்பெனிக்கு இன்கம், டிக்ரீஸ் பண்ணும்போது கம்பெனிக்கு எக்ஸ்பென்சஸ். சம் இவ்வளோ தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குன்னா தேவைப்படுதுன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.